ஒரு வீடு வாங்கணும்னு நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஒரு 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு வேலை செய்வீங்க. அது வாங்குற வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள், நல்ல உழைப்பு கொடுத்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வீடு வந்ததுக்கப்புறம் நம்ம மனசில் மாற்றம் வந்துடும். வருதா இல்லையா? தேவைன்னு நினைக்கிறோம். ஆனால் அதை அடைஞ்ச பிறகு நம்ம மனசு மாறுதுங்கிறதுக்காக நம்ம மனசோட கேரக்டரை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நான் மட்டும் இப்படி மாறிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மாறவே கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம். இப்போ புரியுதுங்களா? கடவுளுக்கே நம்மலாம் அல்வா கொடுத்தவங்க. இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கங்க. அந்த செல்வந்தர் அந்த வீட்டோட விலை 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த நாய்க்கு 3 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, 3 கோடி ரூபா பணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். 10,000 ரூபா இறைவனுக்கு கொடுத்துட்டார். இறைவனுக்கு அல்வா கொடுத்துட்டார். ஸோ இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் 100% நம்ம மனசு தெளிவாக இருக்கும். ஒன்ஸ் மனசு தெளிவாக இருந்தால் நம்ம தேவைகள் என்னன்னு நினைக்கிறோமோ சிறப்பாக நமக்கு கிடைக்கும்.